அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கரன். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமத்துலேருந்து வரேன். 2021 பிப்ரவரியில் தான் நான் ஃபஸ்ட்டு சுரேஷில் தான் டிஎன்பிசி ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக டிஎன்பிசி எழுதினேன், எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். என்னன்னே தெரியாமல் ஒரு 10 வருஷமாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுவேன், போய் எழுதிட்டு வருவேன். ஸோ 2021 தான் வந்து நான் என்னோடய வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒரு கோவிடில் தான் படித்தேன். ஸோ ஒரு வந்து ஜாயின் பண்ண ஒரு 3-4 மாதத்துலேயே கோவிடில் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் கூட நம்ம அகாடமி பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ப்ராப்பராக அதை அப்படியே ஷெடியூலை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பேட்ச்லாம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அகாடமி கண்டக்ட் பண்ண அந்த 33 டெஸ்ட்டை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதினேன். ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆயிரும்னு தெரிஞ்ச உடனே ஒரு 150 சம்திங் அரௌண்ட் அந்த கொஷின் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கீயை பார்த்துட்டு மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்த ஃபீட்பேக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்கு கொடுத்த 30 டெஸ்ட்டும் ப்ராப்பராக எழுதினேன். ஆரம்பத்துலலாம் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. இவங்க கொடுத்த ஃபீட்பேக்கில் போக போக என்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமு வந்து எழுதிட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. வெளியில் எக்ஸாம் ஆலோடு வெளியில் வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம சுரேஷ் அகாடமிக்கு தான் இந்த நன்றியை சொல்லிக்கணும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரொஃபஸர்ஸ் அண்டு டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் சுரேஷ் அகாடமி. ஸோ இந்த தருணத்தில் நான் சுகேஷ் சாருக்கு நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துலேயே என்னோடய ஒய்ஃபை விட்டுட்டு இங்கே தனியாக ஹாஸ்டலில் வாங்கி தங்கி தான் படித்தேன். நான் கல்யாணம் ஆன 3 மாதத்துலேயே வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் போய் படிங்க அப்படின்னு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, நீ படி, கண்டிப்பாக ஒரு வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பின்னாடி 2 பெண்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க என்னோடய அம்மாவும் என்னோடய மனைவியாரும். ஸோ நான் தோண்டு போன நேரத்திலலாம் அவங்க கண்டிப்பாக நீ கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு ஒரு கனவு, நான் எப்படியோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ இப்போ இந்த வேலையை வாங்கி உங்ககிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்ததாக நான் வந்து நன்றி சொல்லிக்கணும்னா என்னோடய மாமனார் ஃபேமிலி. ஸோ அவங்க தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு போங்க, கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்ததாக என்னோடய குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நான் தோண்டு போன நேரத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஊக்கமான வார்த்தைகளை சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணார். அவர் பேர் மாணிக்கம். அவர் என்னோடய மாமா தான். அடுத்தது என்னோடய அக்கா தங்கச்சிங்க, அப்புறம் என்னோடய தாய்மாமா, இவங்கெல்லாம் எனக்கு நிறையா தருணங்களில் சப்போர்ட் பண்ணாங்க. படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் கூட நிறையா தடவை நான் சிரமப்பட்டுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து தங்கியிருந்து செலவு பண்ணுறது கூட நிறைய டைமில் வந்து காசு இல்லாமல் சிரமப்படும் போதெல்லாம் என்னோடய சொந்தக்காரங்கன்னு சொல்லணுன்னா அக்கா தங்கச்சிங்க, மாமா, தாய்மாமா, என்னோடய மாமனார் ஃபேமிலி, இவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்